மரகத நாணயம் படத்தோட ப்ரமோஷன்ஸில் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படம் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர், த்ரில்லர், ஹாரர், காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜானர்ஸ் உள்ள கலந்துருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் மரகத நாணயம். ஆஸ் அன் ஆடியன்ஸ் வந்துட்டு எனக்கு கதை கேட்டோடனே ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே அப்படின்ட்டு ஒரு ஆடியன்ஸை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட் ஆனேன். இந்த படம் வந்து இந்த வழக்கம் போல் ஹீரோ ஹீரோயின் அப்படின்ட்டு ஒரு அவங்க சென்ட்ரிக்கில் போகிற ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை. ஒரு 5 கேரக்டர்ஸ் மேலே போகிற ஒரு படம் தான் மரகத நாணயம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அது சக்ஸஸ் ஆகாது. தமிழ் ஆடியன்ஸ் எப்பயுமே வந்துட்டு ஒரு நல்ல கான்செப்டை சப்போர்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரி இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மரகத நாணயம் பற்றி சொல்லணும்னா, திஸ் இஸ் அ மூவி அபவுட் 5 characters. தட்ஸ் myself, ஆதி, ராம்தாஸ்னா, அருண்ராஜ்னா அண்ட் டேனி. we're 5 characters in the film. அண்ட் இந்த மரகத நாணயம் தேடி நாங்கள் எல்லோரும் போகிறோம். அண்ட் படமில் நம்ம எல்லாருக்கும் மரகத நாணயம் கிடைச்சப்புறம் நம்ம லைஃப்பில் என்ன நடக்கும், என்ன சேஞ்சஸ் வரும், அதை பற்றிய மூவி. அண்ட் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஜானர்னு சொல்லலாம். It's a adventure, comedy, thriller, and it's a mix of too many genres indeed. And குழந்தைங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். So yes, the movie is out very soon, so please go watch the movie in theaters. மூவியில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும், which is my character. அதை பற்றி எனக்கு ரொம்ப பேசணும்னு ஆசை இருக்குது, பட் நான் சாரி பேச முடியாது. ஸோ that's a very big surprise waiting for all of you in theaters, so don't miss it. Thank you. இந்த படத்தை இயக்குனது வந்து ஏஆர்கே சரவணன், புதுமுக இயக்குனர். அவர் முண்டா ஹாஸ்பிட்டல் அசோசியேட்டாக ராம்குமார் சார்ட்ட ஒர்க் பண்ணவர். இது ஒளிப்பதிவாளர் PV சங்கர் சார், முண்டா ஹாஸ்பிட்டலோட ஒளிப்பதிவாளர். இதில் ஹீரோவாக வந்து ஆதி பண்ணியிருக்காங்க, ஹீரோயினாக வந்து நிக்கி கல்ராணி பண்ணியிருக்காங்க. அது அவரோட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து டேனியல் பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து நானும் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆனந்தராஜ் சார், ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே பண்ணியிருக்காங்க. இது ஃபேண்டசி கலந்த ஒரு காமெடியாக இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் டபுள் ரோல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஹாப்பில் ஒரு ரோல், அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு ரோல். கண்டிப்பாக ஒரு முண்டாஸ்பட்டி மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு நகைச்சுவை நிறைந்த படமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். நன்றி. இது கதையை பற்றி இப்போ சொல்லிட்டாக்க படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதில் தம்பி ஆதி அவர்கள் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். மற்றும் பல நடிகர் நடிகைகள் இந்த படத்தில் பணியாற்றி இருக்கின்றோம். எனக்கும் ஒரு அருமையான ஒரு வேடம் கிடைத்திருக்கின்றது. கதை, த்ரில்லிங், காமெடி, உணர்வு பூர்வமான காட்சிகள், இந்த மாதிரி வந்து ஒரு தேடல், இது எல்லாமே சேர்ந்த ஒரு கதை இந்த மரகத நாணயம். இதில் எனக்கு வந்து ஒரு புதைபொருள் ஆராய்ச்சியாளர் வேடம் கொடுத்திருக்கிறார்கள். நல்ல அருமையான படம், அருமையான தலைப்பு, அருமையான கதை, அருமையான இசை. படம் பாருங்கள், ரசியுங்கள், வெற்றி படமாக்குங்கள்னு கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் அருண்ராஜா காமராஜ் பேசுகிறேன். மரகத நாணயம் படத்தோட அவங்க எல்லாரையும் மறுபடியும் மீட் பண்ண வந்திருக்கோம். இந்த படத்தில் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்கேன், 2 பாடல் பாடியிருக்கேன். அப்புறம் நேசமணி அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கேன். அது ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டர், எல்டர்லி பர்சன். ஆக்சுவலாக ஒரு 40ஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு ஆள், அப்படி அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் அந்த படம் நடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர், காமிக்கலான ஒரு ரோல். பீன்ரூட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் போப். இன்றைக்கி மரகத நாணயம் இந்த படத்தோட சந்திப்பில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மரகத நாணயம் இது ஒரு ஃபன், த்ரில், எமோஷன், காமெடி, அட்வென்ச்சர் அப்படின்னு நிறைய ஜானரில் இந்த படம் வந்திருக்கு. முழுக்க ஃபேமிலி ஓரியன்ட் படம், எல்லோரும் பார்க்கக்கூடியது, வயது வரம்பே இல்லாமல் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படம் இது.